ஹலோ வெல்கமர்ஸ் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியலில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மல்லிக்கு வந்து ஏற்கனவே வந்து கராத்தே கும்ஃபு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏகப்பட்ட தற்காப்பு கலைகளை வந்து கையில் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த தற்காப்பு கலையை வந்து யூஸ் பண்ணி இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, கட்டி எடுத்து மண்டியிலே வந்து டமா 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 டமான்னு அடிச்சுட்டு அப்படியே எவ்வளோ வேகமாக வந்து வெளியே வந்து இந்த இடத்த விட்டு வந்து ஓடுறோமோ அதுதான் வந்து நமக்கு வந்து சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு பயங்கர கேடித்தனமாக வந்து வெளியே வந்து வந்தாங்க. ஆனால் வெளியே வந்துமே வந்து பார்த்திங்கன்னா திரும்பவுமே வந்து அதே கும்பல்கிட்ட வந்து மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, கட்டி போட்டிருந்த மல்லியை வந்து வாயை வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டேப் போட்டு வந்து ஒட்டடிச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கையெல்லாம் வந்து கட்டி போட்டு நம்ம மனோகர் வந்து போலீஸை வந்து கூப்பிட்டுட்டு வந்து அது இதுன்னு சொல்லிட்டு வந்து ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து நடந்தது. ஆனால் அப்படி எல்லாமே வந்து இருந்துமே வந்து எப்படி வந்து மல்லியை வந்து கண்டுபிடிக்காமல் வந்து போலீஸ் வந்து போனாங்க. அதுக்கப்புறம் வந்து மல்லி வந்து அதுக்கு முன்னாடியே வந்து தப்பிச்சு வந்து வந்துட்டாங்களா இல்லை என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரில. ஆனால் கிளியர் கட்டாக வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மனோகர் வந்து கரெக்டாக தான் வந்து வந்திருக்காரு. கெஸ் பண்ணி இந்த இடத்துல தான் வந்து மல்லி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கெஸ் பண்ணி கரெக்டாக தான் வந்து வந்தாங்க. போலீஸுமே கரெக்டாக தான் வந்து வந்தாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, என்ன சார் என்ன மறுபடியும் வந்து என்கிட்டயே வந்து இது பண்ணுறீங்களா? நான் வந்து என்ன தான் வந்து தப்பு பண்ணிட்டேன்? ஏற்கனவே வந்து என்னை வந்து பிடிச்சி வந்து ஒரு டைம் வந்து ஜெயிலில் வந்து போட்டிங்க. இதுக்கப்புறம் வந்து நான் வந்து இப்போ தான் வந்து ஏதோ திருந்தி நான் என்னுடைய தொழிலில் வந்து ஏதோ வந்து முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கலையா? அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மாறி இருந்துட்டு மாறி மாறி வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்டா மாறி, நீயே ஒரு முல்லை மாறி, நீயும் வந்து பேசுகிறதெல்லாம் நாங்கள் வந்து எடுத்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸ் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, சோதனையெல்லாம் வந்து போட்டு பார்க்குறாங்க. சாதனை எல்லாமே வந்து பண்ணாலுமே வந்து மல்லி வந்து கண்டுபிடிக்க முடியல. மல்லி வந்து அந்த குடோனில் தான் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். அப்படி இருந்துமே வந்து மல்லியை வந்து கண்டுபிடிக்காமல் இவங்க வந்து போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரில. அந்தளவுக்கு வந்து ஒரு மங்குனி போலீஸுங்களை வந்து வச்சுக்கிட்டு இருந்தால் என்ன தான் வந்து பண்ணுறது? அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. போலீஸுமே வந்து பார்த்திங்கன்னா, சார் இங்கே வந்து யாரும் இல்லை, அந்த மாதிரி வந்து எந்த கேஸும் வந்து இல்லை, அப்போ வேறு எங்கேயாச்சும் வந்து போய் தான் வந்து தேடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறாங்க. நம்ம மனோகருமே வந்து பார்த்திங்கன்னா கூட சேர்ந்துக்கிட்டு வந்து கிளம்புறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்ன பண்ண முடியும்? மல்லி வந்து அந்த குடோனில் தான் வந்து இருக்காங்க. ஆனால் எல்லாம் இவங்க பேசுகிறது எல்லாமே வந்து கேட்குது. மல்லியால் வந்து கத்தவும் முடியல, சவுண்டு போடவும் வந்து முடியல, எதுவுமே வந்து பண்ண முடியல. சரி, ஓகே. அதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து போயிட்டாங்க. இப்போ வந்து தன்னிச்சையாக வந்து நம்ம வந்து போலீஸை வந்து வந்த போலீஸும் வந்து மிஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து தன்னிச்சையாக நம்ம தான் வந்து செயல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படியோ வந்து கட்டை வந்து லூஸாக வந்து கட்டி இருந்திருக்காங்க. ஸோ அந்த கட்டை வந்து அவுத்து போட்டு வாயில் இருந்த டேப்பெல்லாம் வந்து எடுத்து விட்டு அப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கட்டை வந்து உருட்டுக்கட்டை வந்து இருக்குது. அந்த உருட்டுக்கட்டையை எடுத்து நல்லா உருட்டுன்னு உருட்டி 2 ரவுடிங்களையும் வந்து மண்டை மேலேயே வந்து போட்டு அவங்க 2 பேரும் வந்து மயங்கி வந்து விழவும் உடனே வந்து அந்த இடத்துலேருந்து வந்து வெளியே வந்து விறுவிறுப்பாக வந்து ஓடி வந்துட்டுருக்காங்க. விறுவிறுப்பாக வந்து ஓடி வந்த இடத்துல வந்து மாரி கண்ணில் வந்து பட்டுறாங்க. அவன் வந்து சும்மா இருப்பானா, அந்த மாதிரி இருந்துட்டு வந்து மொல்ல மாதிரி என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, எங்கடி நீ ஓடுற பாரி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குவான். நான் வந்து பாரி இல்லை, நான் வந்து பாரியாக வந்து வந்தேன்னா வந்து நீ வந்து தாங்க மாட்டடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இதில் வந்து மலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து படித்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து பாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா 10th வந்து படித்த மாதிரியும் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஞாபகம் வந்து இருக்குது. ஸோ அந்த ஞாபகத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா மாறி பாரி அப்படின்றதுக்காக வந்து ரைமிங்கில் வந்து போட்டிருக்கேன். சரி, ஓகே. இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து மாரி கண்ணில் வந்து பட்ட உடனே வந்து மல்லி வந்து என்ன பண்ணுவாங்க, இன்னும் வந்து வேகமாக வந்து ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேகமாக வந்து ஓடுறாங்க. வேகமாக வந்து ஓடுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மாரி கண்ணில் வந்து பட்ட உடனே வந்து ஏய் நில்றி அங்கேயே அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாறி இருந்துட்டு கத்தவும் உடனே வந்து நான் எதுக்கடா நிற்கணும், நான் வந்து நின்றாதான் நீ தான் வந்து அடிப்பையே வந்து கஷ்டப்படுத்துவே, என்னை வந்து இது பண்ணுவே, அதுக்காகலாம் வந்து நான் வந்து நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு வேகமாக வந்து மறுபடியும் வந்து வேகமாக வந்து போகிறாங்க. ஸோ என்ன வேகம் வந்து போனாலும் என்ன வந்து பண்ணாலையும் வந்து ஒன்றும் வந்து வேலைக்கு ஆகாது. ஏன்னா வந்து போகிற இடமும் வந்து தெரியக்கூடாது, வர்ற தடமும் வந்து தெரியக்கூடாதுன்ற மாதிரி கில்லி படத்தில் ஒரு சீன் வந்து வரும். பிரகாஷ்ராஜ்கிட்டேருந்து வந்து தப்பிச்சு போயிட்டு வந்து அங்கங்கன்னு சொல்லிட்டெல்லாம் வந்து ஃபைட் பண்ணி அதெல்லாம் வந்து பண்ணி ஏதோ வந்து பண்ணி விஜயும் த்ரிஷாவும் வந்து பயங்கரமாக வந்து எல்லாமே வந்து கடந்து வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து மெயின் ரோடுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ இந்த மெயின் ரோடுக்கு வந்து வந்த உடனே வந்து ஏதாச்சும் ஒரு வண்டி வந்த உடனே வந்து லிஃப்ட் கேட்டு வந்து நம்ம வந்து போயிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்து விஜயும் த்ரிஷா வந்து வந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து அந்த சீனை வந்து அப்படியே வந்து தூக்கி வந்து இங்கே வந்து ரீக்ரியேட் வந்து பண்ணியிருக்காங்களா
அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க. என்னடா இது அந்த படத்துலேருந்து வந்து இந்த சீனு, இந்த படத்துலேருந்து வந்து அந்த சீனு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தூக்கி தூக்கி வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்களா என்ன இலவு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஆனால் மாரி கையில் மட்டும் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு. மாரி கையிலேருந்து வந்து எப்படியோ வந்து தப்பிச்சு வந்தாங்க. மாரி வந்து பின்னாடியே வந்து துரத்திக்கிட்டு வேற வந்துட்டு இருந்தான். ஸோ அவனுக்கு வந்து தண்ணி காட்டிட்டு நம்ம மல்லி இருந்துட்டு மெயின் ரோடுக்கு வந்து வந்தாங்க. வந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரை வந்து பார்க்குறாங்க. அந்த காரை வந்து நிறுத்துங்க 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 நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வேகத்தோடு வந்து அந்த காரை வந்து நிறுத்துகிறாங்க. அந்த காருக்குள்ளே இருக்கிறவங்க வந்து யாரா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு அதிர்ச்சி வந்து உண்டாகும். அந்த காருக்குள்ளே இருந்தவன் வந்து பார்த்திங்கன்னா அவனும் வந்து மாரியோட ஆள் தான். ஓ! இப்போ தான் வந்து புரிய வருது. மாரி வந்து எல்லாருக்கும் வந்து ஃபோட்டோ வந்து அனுப்பிச்சிட்ருக்கான். இவ்வளோ வந்து எங்கே பார்த்தாலையும் வந்து விடாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாரியோட ஆளுங்க வந்து எல்லா சைடும் வந்து ரவுண்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மல்லி வந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. விஜய் வந்து எப்படி தான் வந்து விஜய் வந்து காப்பாற்றினா மட்டும்தானே தவிர மற்றபடி வந்து மல்லி வந்து இந்த இடத்துலேருந்து வந்து போகவும் முடியாது. அதே மாதிரி சுடரை பற்றி வந்து தெரிஞ்சுக்கவும் வந்து போகிறதில்ல. சுடரை பற்றி வந்து தெரிஞ்சுக்க வந்தால் இங்கே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பு வந்து வந்துச்சு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் மல்லி வந்து தவிக்க போகிறாங்க. மனோகர் வந்து என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு வந்து தெரில. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வெண்பக்குட்டி வேறு வந்து சாப்பிடாம மல்லிக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாடா.